இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்றத கேளுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்சி கேக்குறேன். என் புள்ளைய விட்டுருங்க. எழுந்திருங்கம்மா, எழுந்திருங்க. நீங்க எதுக்கு இவன் கால்ல விழுறீங்க? ஏய், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோடா. ஏய், நீ சும்மா இருடா. அம்மா, சும்மா இருடா. கல்யாணம் நின்னு போச்சு, மான போச்சுன்னு நினைச்சா நின்னு போன கல்யாணத்தை மறுபடியும் நடத்தலாம். யாரு முன்னாடி உங்க மானம் போச்சுன்னு நீங்க கவலைப்படுறீங்களோ அதே ஜனங்க முன்னாடி எந்த கல்யாண மாப்பிள்ள இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போனானோ அதே பையனோட கல்யாணத்தை நடத்தினா போன மானெல்லாம் திரும்ப வந்துரும். போன மானமும் திரும்ப வந்துரும். இந்துவும் சந்தோஷப்படுவா. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு உயிரை கொல்றதுனால என்ன வரப்போகுது? போன உயிர் திரும்ப வந்துருமா? நல்லா இருக்கு, நீ சொன்னது நல்லா இருக்கு. கல்யாணத்தை நடத்தணும், போன மானம் திரும்ப வரணும், இந்து சந்தோஷப்படுற மாதிரி பண்ணணும். அப்போ இதெல்லாம் பண்ண வேண்டியது உன்னோட புள்ளதானே? உங்க அம்மா கேட்டதுனால உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தர. நின்னு போன இந்த கல்யாணத்தை நீ தாண்டா நடத்தி வைக்கணும். அப்ப நான் உன்னை உயிரோட விட்டுறேன்டா. நானா? நீதான். நான் தான் தப்பே செய்யலன்னு சொல்றேன்ல. நான் தான் சாட்சி இருக்குன்னு சொல்றேன்ல. ஐயோ, உண்மையிலேயே எனக்கு யாருன்னே தெரியாதியா? தெரியலன்னு சொல்லி தப்பிச்சிரலான்னு பார்த்தனா உன் உயிரடா இன்னைக்க எடுத்துறேன்டா. வேண்டாம். ககன் இந்த கல்யாணத்தை நடத்துவா. அம்மா, அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னால ஒரு பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு. அந்த பொண்ணு வாழ்வாசாவான்னு போராடிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. நீ தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க முடியும். ஆனா அத சரியான நேரத்துல நீ நிரூபிச்சு காட்டணும். ஒரு பொண்ணோட சாவுக்கு நீ காரணமாயிட்டேங்கிற அந்த கெட்ட பேரு உனக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உன்னோட குணத்தை பத்தியும் என்னோட வளர்ப்ப பத்தியும் குறை சொல்லாம இருக்கணும்னா இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தணும் ககன். இங்க பாருங்க, அம்மா, என் புள்ள அந்த கல்யாணத்தை நடத்துவான். நான் அதை எப்படி நம்புறது? அவன் என்னோட புள்ளங்க, என் வார்த்தையை மீற மாட்டான். அது உன்னோட நம்பிக்கை. நிஜமாவே அவன் கல்யாணத்தை நடத்துறான்னா இன்னைக்கு எந்த முகூர்த்த நேரத்துல கல்யாணம் நின்னுச்சோ அதே டைம்குள்ள நாளைக்கு அதே டைம்குள்ள அந்த கல்யாணத்தை நடத்தணும். இல்லன்னா இவனோட சேர்த்து உன்னையும் துணைக்கு நான் மேல அமுச்சு வச்சிருவேன். ஏய், உன்னை ககன் நிறுத்துடா. என் புள்ள சார்பா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். என் புள்ள இந்த கல்யாணத்தை நடத்துவான்.